நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. 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 இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. போகழியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் போன் கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி. எண்ணுதற்கு எட்டாம் எழிலார் கழல் நிறைந்தே. விண்ணிறைந்து மண்ணிறைந்தே மிக்காய் விளங்கொழியாய். எண்ணிறந்து எல்லை இலாதான நின் பேரும் சீர். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்றையில் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பேருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா. விடைபாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே. பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி
மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றோழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது. இதே ஊர் தான். இந்த இடத்துல வந்ததே கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இருந்து தான் நான் வரேன். எங்கள் ஒய்ஃபு உடம்பு முடியாமல் ரொம்ப அன்கண்டிஷனில் இருந்துட்டாங்க. அப்போ வந்து எல்லா இடமும் சுற்றிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றிட்டு இந்த ஐயாவண்ட வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு இருந்தோம். என்னை காப்பாற்றுங்க அப்பா, எல்லாமே இங்கே தான், எங்களுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த கும்பேஸ்வர் நடத்தினார். ஒரு ஃப்ளாட்டு விற்று 4 லட்ச ரூபா ஃப்ளாட்டு விற்று நான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலாம் போய் சுற்றினேன். அந்த மெடிக்கல் பண்ணாதான் ஐயா பண்ணார். அதில் இருந்து எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு தொண்டு செய்யணும், அடியார் எல்லாம் வரணும், ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐயர் வருவார், மாதத்தில் ஒரு நாள் வருவார், இந்த பூஜை பண்ணுவார், போயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஜனங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அடியாருங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க. இந்த கோயில் பண்ணிங்களாம் இப்படி இருக்கே, ஐயா புண்ணியஸ்தலம் இது, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு உடம்பு முடியாமல் வந்தாங்க, ஐயாவன்ட்ட வந்து வேண்டிட்டு போனாங்க. நல்லா இருக்குது, கும்பேஸ்வர் கும்பகோணம் போகிறத ஐயா இங்கே இருக்கார், அந்த வேலையை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு, நல்லா இருக்கேன், ஐயாவால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அத்தியூர் ஐயா, இது செங்கல்பட்டு ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது, இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மராந்தக வட்டம் சிதண்டி ஊராட்சியில் நம்பர் 3 அத்தியூர். இது அத்தியூர் கிராமத்தில் மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர். இந்த இதில் மூளை எப்படின்னா ஒரு 150 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயர். இதிலேருந்து ஐயர் என்ன சொன்னார், எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு கழனியாக இருந்தது, வீடு கட்டலான்னு தோண்டினாங்களாம். வண்டி வச்சு தோண்டும் போது சுயம்பமாக லிங்கம் இருந்தவர் தான் ஐயா கும்பேஸ்வரர். உங்களுக்கு குழந்தை இல்லை, அதோட பாக்கியமாக தான் ஐயா சிவன் கிடச்சிருக்கிறாரு, நீங்கள் இதை கோயில் கட்டினீங்கன்னு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்களாம். இந்த கோயில் கட்டின பிறகு தான் அந்த ஐயா பிறந்தாராம். அந்த ஐயா பேர் வந்து பச்சையப்பன். அவர் பிறந்து கல்யாணம் ஆகி 20 வருஷம் அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஒரு மகனே பிறந்தாங்களாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஐயா சிவனை தான் கும்பிட்னோம், குல வழிபாடு ஐயாவை தான் கும்பிட்னோம். நாங்கள் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். எதுவாக இருந்தாலும் நான் எனக்கு அப்புறம் என் மனைவி வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க. இப்போ அவங்க வருஷத்தில் ஒரு முறை வருவாங்க, ஐயா வந்து பார்த்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு போவாங்க. இது வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ வந்து எண்ணெயே இல்லாமல் இருந்தது. அந்த இழுப்பு மரத்தில் இருந்து தான் நம்ம இது வந்து பக்கத்து ஊர். இங்கே ஒரு சிவன் கோயில், சிதனி மண்டபத்தில் ஒரு சிவன் கோயில், மொய்யூர் ஒரு சிவன் கோயில், பிலாப்பூரில் ஒரு சிவன் கோயில். இது 4 சிவன் கோயிலுக்குமே இந்த இழுப்பு மரத்தில் இருந்து தான் எண்ணெய் எடுத்து போய் வழுக்க வைப்பாங்க ஐயா சிவனுக்கு. அந்த ஒரு பாக்கியம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மங்களாம்பிகை கும்பேஸ்வரர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஐயா ஏகாம்பரனார் ஈஸ்வரனுக்கும் வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐயர்வாள் சொல்லியிருக்காரு. அது எந்த வழின்னு நமக்கு தெரியல. இங்கேருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அம்சம் என்னன்னா, நம்ம அடியார்கள் யார் வந்து வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதலை
திருப்பி அந்த பிரதோஷம் வர வரைக்கும் அதை நடத்தி தர்றார் ஐயா. அது ஒரு நல்ல ஒரு பாக்கியம். அவங்க என்ன வேண்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஐயாண்ட வேண்டுன்னு சொல்லுவேன். ஐயா நமக்கு போற்றி தான் சொல்ல தெரியும், அந்த ஒரு சமஸ்கிருதம் நமக்கு தெரியாது. நான் எப்படி வந்தேன்னா அதேமாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களோட வேதனை ஐயாவண்ட சொல்லணுன்னு அவங்க அந்த ஐயாவண்ட சொல்லுவாங்க. திருப்பி நம்ம சிவராத்திரியாக வேறு எதனா பிரதோஷம் பண்ணும்போது அவங்களே வருவாங்க, ஐயா நல்லா இருக்கிறேன்னா, ஐயா நல்லா இருக்கிறேன் ஐயா, நான் வேண்டுதல் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து போனதில் ஃபைலரே இல்லைன்னு யாருமே சொன்னதில்லை. அவங்களா வராங்க, வேண்டிகிட்டே போயிடுறாங்க. அவங்க வந்து ஐயாவுக்கு ஒரு துணி எடுத்து தரேன், எண்ணெய் வாங்கி தரேன், அபிஷேக பொருள் வாங்கி தரேன், நல்லா இருக்கிறேன், இந்த கும்பேஸ்வரர்லாம் நான் நல்லா இருக்கேன், வேண்டுதல் நடத்துகிறாரு, நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதேமாரி நானும் நல்லா இருக்கிறேன்னா அந்த கும்பேஸ்வரர் தான். நான் 1000 கஷ்டமாக இருந்தாலும் என்னை கைவிடலை. எனக்கு எல்லாமே அவர் தான். இன்றைக்கி கூட என்ன சொல்கிறதுக்கு எப்படின்னா, டாக்டராலே முடியலன்ட்டாங்க. உணர்றேன், எங்கள் மனைவியோட விஷயத்தில் நான் உணர்றேன். 2வது உயிர் பிறப்பு அந்த கும்பேஸ்வரர் தான் தந்தார். ஐயா நல்லா இருக்காங்க, பயப்படாதீங்க, எந்த சாமி கும்பிட்றீங்களோ அவங்கள தான் அவர் நடத்துகிறாரு. அதை நான் உணர்ந்தேன். 2வது மறுபிறப்பே நான் அதை உணர்றேன். என் வாழ்நாள் முழுக்க அந்த சிவனுக்கே தொண்டு செஞ்சுட்டு போயிடணும். எனக்கு எந்த ஒரு பணமோ வேறு ஒரு ஆசைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது. இறைவா, என்னோடய பிறப்பு எதுவாக தவறு செஞ்சதுன்னு இப்போது இது வரைக்கும் எந்த தவறும் செய்யக்கூடாது. இருக்கிற வரைக்கும் உனக்கு தொண்டு செஞ்சுட்டு போயிடணும் ஐயா இறைவா. இதை தான் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டுறேன், இன்னமும் வேண்டுறேன். சிவாய நம. சாமி கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமாள் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகோ நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம்
சோதியனே துண்ணீருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்றே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மிட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புழக்கூரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டும் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே